அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று 2 விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த 2 விஷயத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டு நாம் பயானையும் நிறைவு செய்வோம். ஒன்று, சில துவாக்களை அல்லாஹு தாலா கற்றுக் கொடுக்கிறான் என்று நான் அடிக்கடி பயான் சொல்வேன். நிறைய துவாக்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சாப்பிட முன், சாப்பிட்ட பின், தூங்கும் முன், தூங்கி எந்திரிச்சவுடன், கழிவறை செல்லும் போது, வரும்பொழுது, எல்லா துவாக்களையும் பெரும்பாலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தான் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் சில துவாக்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். 40 வயசானதற்கு பிறகு குடும்ப தலைவர்கள் என்ன துவா ஓதணும்னு ஒரு துவா இருக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த ஆயத்து வரும். அந்த ஆயத்துல நாம் அந்த துவாவை நாம் சொல்லிக் கொடுப்போம். அபவ் 40 இயர்ஸ் ஆனதற்கு பிறகு இந்த துவாவை ஓதுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி கொடுக்குறான். அதே போன்று பாவ மன்னிப்ப எப்படி கேட்கறது அப்படின்றதை அல்லாஹு தாலா சொல்லி கொடுத்தான். நம்ம ஜும்மாவை சொன்னோம், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா, தப்பு தவறு அறிந்து தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் தான் கேட்கிறான். அவன் தான் பாவம் மன்னிக்கிறான். ஆனா அதே அல்லாஹ் தான் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கறதுன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இப்படி அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள் துவாவினுடைய வரிசையிலே இன்னைக்கு அல்லாஹ் ஒரு துவாவை சொல்லி கொடுக்கிறான். எது என்று சொன்னால், வாகனத்தில் ஏறியதற்கு பிறகு, வாகனத்தில் செல்லும் பொழுது சொல்லக்கூடிய சிறப்பான துவா. லிதஸ்தவு அலா லுஹூரிஹி சும்ம தذكروا நிஅமத ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் வதகூலு, நீங்கள் வாகனத்தின் முதுகில் சீட்டில் அமர்ந்து கொண்டால், அது சைக்கிளாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், டிவிஎஸ் எக்ஸலாக இருக்கலாம், அல்லது BMW காராக இருக்கலாம், அல்லது பேருந்தாக இருக்கலாம், பிளைட்டாக கூட இருக்கலாம். எந்த வாகனத்தில் நாம் பயணம் என்று புறப்படுகின்றோமோ அந்த வாகனத்தை நாம் செலுத்தி அந்த வாகனத்தை நாம் துவங்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். சீட்டில் அமர்ந்ததற்கு பிறகு, வாகனத்துடைய இருப்பிடத்தில் நீங்கள் அமர்ந்ததற்கு பிறகு, வக்தகூலு, அவர்கள் இவ்வாறு சொல்லி என்னிடத்தில் பாதுகாப்பு தேடட்டும். ஆபத்துகளும் விபத்துகளும் கொடூர மரணங்களையும் அன்றாடம் யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் நேரடியாகவும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்களுக்கெல்லாம் நம் நாட்டில் தரமற்ற சாலைகளில் ஓடக்கூடிய ராயல் என்ஃபீல்டு போன்ற 250cc 300cc 500cc பைக்குகளை வாங்கி கொடுக்கின்றோம். கம்பெனியும் தயார் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறான். அதற்குண்டான ரோடு வசதி நம்ம நாட்டுல இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த தரமற்ற சாலைகளிலே குறிப்பாக இளைஞர்கள், இளவல்கள், குறிப்பாக ரமலானுடைய காலகட்டத்தில இரவிலே அந்த பைக்கில எப்படி ஓட்ட வேண்டும் என்ற அந்த நெறிமுறைகள் கூட தெரியாமல் ரோட்டிலே தரிகட்டி ஓடி அன்றாடம் செத்து கொண்டிருக்கின்றார்கள். மௌத்துன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் தற்கொலைக்கு சமம். தரமற்ற இந்த சாலையில நீ வீலிங் பண்ற, நான் ரேசிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இளைஞர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த தரமற்ற சாலையில நீங்க பெருமைக்காக இந்த மாதிரி வாகனத்தை பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நீங்க ஓட்டுனீங்கன்னு சொன்னா, அப்படி ஓட்டப்பட்டு வீலிங் செய்யும் பொழுதோ ரேசிங் செய்யும் பொழுதோ நீங்கள் இறந்து விட்டால் அது தற்கொலைக்கு சமம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் ரமலானுடைய காலகட்டத்தில் வருஷம் சொல்றது, தஞ்சை, திருவாரூர், நாகை, இங்கெல்லாம் பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அங்கே பாலைவனத்தில் கஷ்டப்பட்டு அவர்கள் சம்பாதித்து ரத்தத்தை வேர்வையை ரத்தமாக சிந்தி சம்பாதிச்சு இங்க காசு அனுப்புறாங்க. பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு 18 வயசை தாண்டிட்டா அந்த பசங்களுக்கு கேட்ட பைக்குகளை வாங்கி கொடுக்கிறோம், காரை வாங்கி கொடுக்கிறோம். ஆனா அதெல்லாம் முறையற்று, அது எப்படி வந்ததுன்னே அந்த வேல்யூபிள் தெரியாம அந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு பைக்கை எடுத்துட்டு பந்தா பண்றோம் என்ற பேரிலே இன்னைக்கு அன்றாட மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இந்த வருஷம் நல்லா காப்பாத்தினா, நம்ம ஆரம்பத்திலே துவா செஞ்சோம், இறைவா இந்த இளவல்கள் ஓட்டக்கூடிய இந்த விபத்தை விட்டும் இவர்கள் எல்லாம் பாதுகாத்து அருள் புரிவாயாக. அன்றாடம் ஊர்கள்ல நிறைய வாலிபர்கள், வாழ வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் இப்படி தற்கொலை மரணத்தில் பைக் ஓட்டுகின்றோம் என்ற பெயரிலே செய்வது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. ஜமாத்தின் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய இமாம்களும் அந்த இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும். இஸ்லாமிய பகுதி தஞ்சாவூர் பகுதி தான். நேற்றைய தினமோ ஒரு சில தினங்களுக்கு முன்பு சகர் நேரத்திலே செல்கின்றேன். சில இளவட்டங்கள் எல்லாம் மொபைல்ல அசிங்கமான படம் என்று நினைக்கின்றேன். 4-5 பேர் உட்கார்ந்து ஆட்டோக்குள்ள கும்பலாக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். நோன்பு நேரத்துல, நோன்பு நேரம் அல்ல மற்ற நேரத்திலும் பார்க்க கூடாது. இந்த நேரத்திலும் கூட இளைஞர்கள் இணையதளங்களுடைய அசிங்கங்களை பார்ப்பதை குறைக்கவில்லை. அப்போ நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம்? பசி பட்டினியா கிடந்து என்ன பிரயோஜனம்? கண்ணை பேணலைய அசிங்கங்களை இன்னும் மொபைல்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப கண்ணை கொண்டு அசிங்கங்களை மொபைல்ல பார்த்தா என்ன, நேர்ல பார்த்தா என்ன? நோன்பு முடிஞ்சிடும், கண்ணுக்கான நோன்பு இன்னும் பேணப்படலையே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வாகனத்தில் ஏறி அமர்ந்து செல்லும் பொழுது லிதஸ்தவு அலா லுஹூரிஹி சும்ம தذكروا நிஅமத ரப்பிக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்,
அல்லாஹ் வாகனம் என்பது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத் அல்லவா, அந்த நியமத்தினுடைய முதுகிலே சீட்டிலே நீங்கள் ஏறி அமர்ந்தால் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற இந்த அற்புதமான துஆவை ஓதிவிட்டு நீங்கள் செல்லுங்கள். சவுதி ஏர்லைன்ஸ்ல அழகாக சொல்வார்கள், அஇஸா அலல் முஸாஃபிரீன் நஸ்தமிஉல் ஆன் இலா துஆஇ ஸஃபர் وهو من الادعيه التي كان يدعو بها رسول الله صلى الله عليه وسلم عند سفر. ladies and gentlemen, நபிகள் நாயகம் அவர்கள் பயணம் புறப்பட்டால் மேற்காணும் துஆவை ஓதுவார்கள் என்று அரபியிலும் ஆங்கிலத்திலும் சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா என்ற நமக்கு தெரிந்தால் அந்த தொடர்ச்சியான எல்லா துஆக்களையும் ஓதிவிட்டு செல்ல வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை முதல்ல பயன்படுத்தி கப்பல் பயணம் செய்தவர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் அவர்கள் அழகாக ஒரு ஜும்மாவிலே பயான் செய்தார்கள். அந்த கப்பலை அல்லாஹ் கட்டி கொடுக்க அமைப்பை, அந்த ஸ்ட்ரக்சரை கற்றுக் கொடுக்கிறது அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்குறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கெட்டுறாங்க. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது அந்த கப்பலை அவங்க ஓட்டும் பொழுது அவங்களுக்கு ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லி கொடுத்தானா. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம் என்ற துஆ. இந்த துஆவை சில ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. டிரைவர் ஓட்டிக்கோங்க. சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனான்றது பேசஞ்சருக்கு உண்டான துஆ. நம்ம டிரைவர் இருக்காங்கல்ல, நிறைய பேர் ஏத்திட்டு போறாரு பஸ்ல, 45 உயிர்களை அமானிதமாக கொண்டு போறாருல, அவர் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனாவையும் தாண்டி நூஹ் நபி அவர்கள் கேப்டனாக இருந்து ஓட்டப்பட்ட அந்த கப்பலுடைய துஆ பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம் என்ற துஆ அல்லாஹ் தஆலா பயணத்திலே பாதுகாப்பை தந்து அருள் புரிவானாக. விபத்து கோர மரணங்களை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எப்பொழுதும் இந்த துஆவை ஓதி நாம் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் கயிறு வைத்திருப்பான். அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு செல்லக்கூடிய ஒரு விமானம், அந்த விமானத்துல டிக்கெட் எடுத்துட்டு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்துக்கு வேக வேகமாக அந்த பிளைட்டை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் வரார். அவரால அந்த டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு தகுந்த நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு போக முடியல. என்னத்தா பிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. சந்தோஷமான செய்தியா கஷ்டமான செய்தி? பிளைட்டை விட்டுட்டாரு. என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சுன்னே தெரியல, இன்னைக்கு நாம புக் பண்ண பிளைட் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு. அல்லாஹ் இன்னைக்கு குர்ஆன்ல ஒன்னு சொல்றான், நாம உன்னை கெட்டதுன்னு நினைப்போம், அதுல உனக்கு நல்லதை வச்சிருப்பேன். நீ நல்லதுன்னு நினைப்ப, வாசா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ கைருல் லகும் வாசா அன் துஹிப்பு ஷைஅன் வ ஹுவ ஷர்ருல் லகும். நீங்க உங்களுக்கு ஒண்ணு கெட்டதுன்னு நினைப்பீங்க, ஆனா அதுல நான் நல்லதை வச்சிருப்பேன். நீங்க ஒரு விஷயத்துல நல்லதுன்னு நினைப்பீங்க, அதுல நான் கெட்டதை வச்சிருப்பேன் அப்படின்றான். இப்ப அகமதாபாத்ல லண்டன் பிளைட்டை பிடிக்க போனவர் என்ன செஞ்சாரு? பிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. அப்போ நினைச்சாரு யார் மூஞ்சில முடிச்சது தெரியல, இன்னைக்கு ரொம்ப கெட்ட நாளா போச்சு, நாம புக் பண்ண பிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் நாட் எ டொமஸ்டிக் பிளைட், தட் இஸ் எ இன்டர்நேஷனல் பிளைட். சாதாரண லோக்கல் இந்தியாவுக்குள்ள போற பிளைட் இல்ல, அது லண்டன் மாநகரத்துக்கு செல்லக்கூடிய பிளைட் அப்படின்னு சொல்லி அவரு என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சேன்னு அப்சோஸ் ஆயிட்டு திரும்ப வராரு. 10 நிமிஷத்துல தகவல் வருகிறது, பிளைட் புறப்பட்ட பிளைட் கிராஷ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி எல்லோருமே இறந்து விட்டார்கள். நடந்துதான் இல்லையா? அகமதாபாத்ல அதுல ஒருத்தர் மட்டும் டோரை புடிச்சு தப்பிச்சு வந்துட்டாரு. அல்லாஹ் அவருக்கு ஹயாத்தை கொடுத்துட்டான். சென்ற எல்லோருமே இறந்து விட்டார்கள். ஒரு கட்டிடத்தில் இடிக்கப்பட்டு பிளைட் ஏறின உடனேயே பைலட்டினுடைய அந்த கண்ட்ரோலுக்கு வராம கட்டிடத்தில் இருந்து கருகி சுக்குநூறாக உடைந்து எல்லோரும் மௌத்தானார்கள். அப்ப இவர் பிளைட் மிஸ் பண்ணவர் அப்ப என்ன நினைப்பாரு? கெட்ட நாள் நினைச்சாரு. வாசா அன் துஹிப்பு ஷைஆ, நீங்க கெட்டதுன்னு நினைக்கிற, அதுல நான் நல்லதை வச்சிருக்கேன். அப்ப போகாதவர் என்ன சொன்னாருக்கா? அல்ஹம்துலில்லாஹ், நாம அந்த பிளைட்டை விட்டது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ்விடத்துல எல்லா நேரங்களிலும் குறிப்பாக பயணத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம், இன்று ஓதப்பட்ட ஒரு சூறாவினுடைய அத்தியாயத்துடைய பெயர் ஆலோசனை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒன் மேன் ஷோவா இருக்கக்கூடாது, ஆலோசனை செய்யணும். அதத்தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ட்ரம்ப் எங்களோட இடத்துல ஆலோசனை பண்ணல, அவரா வாய்ஸ் அவனால் விட்டுட்டாரு. இன்னைக்கு அமெரிக்காவுடைய போர் தளபதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நீ பாட்டுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நீ பாட்டுக்கு ஈரானத்தை வம்புக்கு இழுத்து அவன் மேல குண்டை போட்டிய, இன்னைக்கு யாரு மாட்டிட்டு முடிக்கிறது? போர் தளவாடங்களுடைய சாப்பாடுலாம் காலியாகி போச்ச. அதாவது டெய்லி காலையில பல்லு நாக்கிடத்துல சொல்லுமா, நம்முடைய பற்கள் இருக்குல்ல நாவிடத்துல சொல்லுமா, ஏன்பா வாயை கொஞ்சம் அடக்கி வாசி, வாய கொஞ்சம் அடக்கி வாசி. நரம்பில்லாத நாக்கு, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையாவது பேசிடுற. எதிர்த்தரப்பு அடிச்சா யாரத்தை அடிக்கிறான்? நாக்கைய அடிக்கிறான். நீ சேர்த்தியா உள்ளதை உட்காந்துக்கிற ட்ரம்ப் மாதிரி. அடி வாங்குறது யாரு? நாங்க தான். பல்லு
அப்ப பல்லு வந்து நாவிடத்துல சொல்லுது, எப்ப வாயை அடக்கி வாசி, நீ பாட்டுக்கு வாயை விட்டுட்டு ட்ரம்ப் மாதிரி தடால் புடால் இருந்தா ஈரான் நினைச்சதை விட பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்து மாணவி அவர்கள் சொல்லி கொடுத்த ஆலோசனை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்போ ஆலோசனைன்னே ஒரு சூரா, ஷூரா, சூரத்து ஷூரா, அதைத்தான் இன்னைக்கு ஓதணும். ஆலோசனை செய்யுங்கள். பொதுவா நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வருதா இல்லையா? வஹி வந்துட்டு இருக்கு. அல்லாஹ் அறிவிப்பு செய்யறான், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அல்லாஹ் வழி நடத்தலாம். யாருக்கு? எல்லா நபிமார்களுக்கும், குறிப்பாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில நேரங்களிலே சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னைக்கு? வல்லதி நஸ்தஜாபு லிரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத்த, உங்களுடைய இறைக்கணமையான தொழுகையை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள். இன்னும் வஅகாமுஸ் ஸலாத்த வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், தொழுகைக்கு அடுத்து என்ன சொல்றான்? நீங்க ஒரு திட்டத்தை ஒரு முடிவு பண்றதா இருந்தா ஆலோசனை பண்ணுங்க அப்படின்றான். ஒன்மன் ஆர்மியா இருந்து செயல்படாதீங்க. சில நேரங்கள்ல மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சமாச்சாரம் சம்பந்தப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், வேற எந்த விஷயமாக இருந்தாலும் மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தோடு ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனைனே ஒரு சூரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன செய்தி, அதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மதீனாவுல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு இருந்தாங்கன்னு சொன்னா 3000 சஹாபாக்கள் இருந்தாங்க ஹிஜ்ரி 5ல. அப்போ 10,000 எதிரிகள் நபிகள் நாயகத்தை தாக்குவதற்கு மதீனாவை சுத்தி வராங்க. மிகப்பெரிய போர் பலத்தோடு காபிர்கள், யூதர்கள் 10,000 பேர் வராங்க. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அந்த போரை அல்லாஹ் அறிவித்து எப்படி அவர்களை கண்ட்ரோல் பண்றது, சமாளிக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்ல முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். ஆலோசனை செய்த இடம்தான் அகலி யுத்தம், சபா மசாஜித். மதீனாவுக்கு சென்றால் சபா மசாஜித், அகலி, மதீனாவை சுற்றி அகலி தோன்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சஹாபாக்களையும் அமர செய்து 10,000 பேர் வந்துட்டு இருக்காங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் வரவங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு. 3000 பேர் தான் இவங்க இருக்கிறாங்க, 1க்கு 3 மடங்கு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் எங்கள் ஊர்ல ஒரு போர் தந்திரம் உண்டு, யாராவது எதிர்த்து நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னா ஊரை சுத்தி ஒரு மிகப்பெரிய அகலி வெட்டுவோம், அதை போன்று வெட்டி விடலாம் சொன்ன உடனே நல்ல ஐடியாவா இருக்கேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அகலி வெட்டினார்கள். நமக்கு எல்லாம் தெரியும், மதீனாவை சுற்றி வெட்டப்பட்ட அந்த அகலியினுடைய அந்த அடையாளம் இன்னும் மதீனாவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே பெருமானார் அவர்கள் அமர்ந்து கொட்டகை போட்டு, அதாவது கூடாரம் அடித்து பெருமானார் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கூடாரம் அடித்து தங்கி இருந்தார்கள். அந்த 7 சஹாபாக்களுடைய முக்கிய பள்ளிவாசலுக்கு எல்லாம் சென்று 2 ரக்காயத்தா தொழுதோம். பிறகு சவுதி அரசாங்கம் சபா மசாஜின்னு ஒரே பள்ளியா கட்டி கொடுத்தாங்க. மீண்டும் அந்த பள்ளிகளை, அந்த கூடாரத்தை வந்து அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ் அந்த இடத்துக்கு எல்லாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அந்த நேரத்துல தான் 3000 சஹாபாக்களுக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வயிற்றுல கல்லை கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலே சென்று மனைவி இடத்திலே கேட்கும் பொழுது 2-3 ரொட்டிக்கு தாங்க மாவு இருக்குன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. சரி, நபிகள் நாயகத்தை மட்டும் கூட்டிட்டு வர 3 நாள் ரசூல்லா பட்னியாக இருக்கிறாங்க, கல்ல வயிற்றுல கட்டிருக்கிறாங்கன்னு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, யா ரசூலல்லாஹ் விருந்து வைத்திருக்கின்றேன், வீட்டுக்கு வந்து பசியாரிட்டு போங்க அப்படின்னாங்க. வீட்டுல எத்தனை ரொட்டி தான் இருக்கு? 3-4 ரொட்டி தான். தெரிஞ்ச சம்பவம் தான். ஏகேஎம் ஜியாவுதீன் ஹஜ்ரத்லாம் இதனுடைய வரலாறு நிறைய சொல்லி இருப்பாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஓ கந்தக், அகல கந்தக்குகளே, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3000 பேர். கிட்டத்தட்ட 1500 பேர் ஸ்பாட்ல அந்த இடத்துல இருந்ததாக சொல்றாங்க. ஜாபிர் வீட்டுல விருந்து வச்சிருக்கிறார், வாங்க போய் சாப்பிடலாம். அவருக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா, ஒருத்தருக்கு தான் 4-5 ரொட்டி இருக்கும், ரசூல்லா மட்டும் கூப்பிட்டா கூட 1500க்கும் மேற்பட்ட கந்தக் வீரர்கள் படையெடுத்து ஒரு திருமண கூட்டம் வருது, என்ன செய்யறதுன்னு சொல்லி அவர் ஓடி சென்று மனைவி இடத்துல, நான் அல்லாஹ்வுடைய தூதரை தான் கூப்பிட்டேன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோடு 1500 கந்தக் வீரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், என்ன செய்வது? நம்ம வீட்டுல அந்த அம்மா கிட்ட சொன்னா, ஏயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கல்யாண கூட்டத்தை கூட்டு வந்திருக்கிற 2 பேர் வர இடத்துல ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. இந்த அம்மா இருக்கிற பால் பாக்கெட்ல டீயை போட்டு வச்சிருக்கோம், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 2 பேருக்கு சொன்ன 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு திட்டு வரும் கிச்சன்ல. அந்த மாதிரி திட்டுக்கெல்லாம் நம்ம வாங்கியிருப்போம் இல்ல தரசிகள் கிட்ட இருந்து. இங்க இந்த எப்படி பாருங்க, 3-4 பேர் ரசூல்லா மட்டும் கூட ஒருத்தர் 2 பேர் வந்தா பரவாயில்லைங்க, 1500 பேர் வராங்க. ஆனாலும் அந்த அம்மா கைசா நீயத் வைசா பரக்கத், உருதுமே போல்தாங்கன்னா கைசா நீயத் ஹே வைசா பரக்கத் ஹே, நீயத்தை விசாலமா வைங்க, அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். எல்லா சஹாபாக்களும் வராங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஏங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, கபருக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்றாங்க, இந்த ஜாபிர் வீட்டுல என்ன இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? வரட்டும், எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டாங்கன்னா இந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
இன்னைக்கும் நீங்க ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுல போய் சாப்பிடணுமா? நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க, ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க. கொஞ்சமாவது போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். மஸ்ஜிதே ஜாபிர்னே இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். பழைய சம்பவத்தை மீண்டும் ரெக்கார்டு போடுறதுக்கு நான் சொல்ல வரல. உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கோ போனா கந்தக்கு பக்கத்துல பஸ்ல எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அது ஒரு சந்துக்குள்ள இருக்கு. மஸ்ஜிதே ஜாபிர் என்ற அந்த இடத்திற்கு நீங்கள் சென்றால் அந்த அந்த அம்மாவுடைய வீடு, அந்த சஹாபியினுடைய வீடு மஸ்ஜிதே அபூமா, விருந்தோம்பலுக்கு சிறப்பான வீடு. பசித்தவர்கள் வந்தால் காலை, மதியம், இரவு எந்த நேரம் பசித்திருந்து சென்றாலும் அங்கே உங்களுக்கு உணவு கிடைக்கும். அந்த பரக்கத்தை அப்பொழுது சென்ற 1500 சஹாபாக்கள் மட்டுமல்ல, இன்றும் நீங்கள் சென்றால், இன்னும் கியாமத் நாள் வரை உங்களுடைய பிச்சலங்கள் சென்றால் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டிலே உங்களுக்கு பசியாறுவதற்கு உணவு கிடைக்கும். நாங்கள் சென்ற நேரத்திலே, ஆஜிகள் சென்ற நேரத்திலே அங்கே அன்சாரிகள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு அங்கே ஜூஸ், ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட கொடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு தெரியாது. திடீர்னு நாங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ரெண்டு அரபிகள் வந்தாங்க, ஜூஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்தாங்க. அப்ப கூட இருந்த ஆலிம், இலங்கையை சார்ந்த ஆலிம் சொன்னார், ஹஜ்ரத் இது யாரு, எந்த இடம் தெரியுமா? 3000 1500 சஹாபாக்கள் ஹந்தக் வீரர்கள் வந்து விருந்து சாப்பிட்டார்களே அந்த இடம்தான். அந்த விருந்து அப்பொழுது மட்டுமல்ல, அந்த அம்மா உன்னுடைய நீயத் விசாலத்தை பாருங்க, என் வீட்டுக்கு கியாமத் நாள் வரைக்கும் யார் வருவாங்களோ எல்லோருக்கும் வயிறார பசி கிடைக்கும். அல்லாஹ் அங்கே சென்று அங்கே சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். நபைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்து ரமலான் ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா.